நெல் ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். கழனியில் பாடுபட்ட உழவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவரை விமர்சனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன விவரம்? நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியதாகவும் அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாகவும் இதே கழனியில் பாடுபட்ட உழவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் தன்னுடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். கூட்டணி அமைத்தால் அதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர முடியும், சுயமரியாதை உரிமைகளை அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 3 வேளாண் சட்டங்களை மண்டி போட்டு ஆதரித்த பழனிசாமி ஒரு முறையாவது தலையை சற்று நிமிர்த்தி நமது உழவர்களின் கோரிக்கைகளை கேட்க சொல்லியாவது சொல்வாரா என்று தனது கருத்தை தெரிவித்தார். நேற்றைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய போட்டோக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் திலகவதி. தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் இதனை பதிவிட்டிருக்கிறார். அதனை பார்க்க முடிகிறது. இப்ப இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சிதான் முதலமைச்சருடைய இந்த பதிவு அப்படின்னு பார்க்கலாமா? வேற என்னென்ன விஷயங்கள் அதுல சொல்லியிருக்கிறார் நீங்க பார்க்கலாம். அந்த போராட்டத்தில் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் துரை சந்திரசேகர், திருவையாறு எம்எல்ஏ உள்ளிட்ட எம்எல்ஏக்கள், அதே போல விக்கிரவாண்டி எம்எல்ஏ வரக்கூடிய சிவா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் எம்பி எஸ் பழனி மாணிக்கம் உள்ளிட்ட எம்பிக்களும் இந்த கூட்டத்தில், அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள், மற்ற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தளபதி, இதுல மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? திமுக கூட்டணி கட்சியினர் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. உழவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து 22 விழுக்காடு நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தணும், மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு. மற்ற கட்சிகளுக்கு, அனைத்து கட்சிகளுக்கு ஏதேனும் அழைப்பு விடுத்தார்களா? திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மதிமுக, திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் உள்ளிட்டோரும், நாகை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது உழுகின்ற விவசாயியை கருணாநிதி கருணையின்றி வஞ்சிப்பதா என்று அவர் இந்த கருத்து மூலமாக தெரிவித்திருக்கிறார். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. நேற்றும் நடைபெற்றது, இன்றும் டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்றிருப்பதை முதலமைச்சர் ட்விட்டர் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.